ஆக்சுவலி வந்து அண்ணனோட கடைசி படம் தான் இந்த ஜனநாயகன். அது கொஞ்சம் இல்லை நிறைய வருத்தமா இருக்கு. அது நினைக்கும் போது இன்னொரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்காத அப்படி ஒரு ஏக்கமும் மனசுக்குள்ள இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து வேற ஒரு பொசிஷன்லோட்டு மக்களுக்காக போயிருக்காங்க, சந்தோஷமான விஷயம். ஆனா ஃபேன்ஸுக்காக ஒரு படம் எப்பயாச்சும் பண்ணியா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஒரு வாட்டியாவது ஆட்சி மாற்றம் வரும்ல, அப்போ வந்து இப்போ சரி இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, அதே மாதிரி அடுத்த திரும்ப தளபதி தான் வருவாரு. அது ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்கிறப்போ எங்களுக்கு ஒரு போனஸா ഒരു പടം மட்டும் അടിച്ചു കൊടുത്താൽ நல்லா இருக்கும். 7 മാസത്തെ കാത്തിരിപ്പായിരുന്നു നമ്മുടെ ഈ മൂവി എന്ന് പറയുന്നത്. 7 മാസത്തെ കാത്തിരിപ്പിന് ശേഷം ഇന്നതാ തിയേറ്ററിൽ വന്നിട്ടുണ്ട്. ലീക്ക് ആയപ്പോഴത്തേക്ക് നമുക്ക് ഒരുപാട് വിഷമം ഉണ്ടായിരുന്നു. അപ്പോഴും നമ്മളെ ഫാൻസുകാരെ ഏറ്റവും കൂടുതൽ എല്ലാവരും ഒരുമിച്ചെടുത്തൊരു ഡിസിഷൻ ഉണ്ടായിരുന്നു. നമ്മൾ ഒരു ലിങ്കിലും നമ്മൾ കാണത്തില്ല, സിനിമ തിയേറ്ററിൽ വന്നേ കാണത്തുള്ളൂ. ഫൈനലി മൂവി എത്തിയിട്ടുണ്ട്, കാണണം. ഭയങ്കര എക്സൈറ്റ്മെന്റ് ആണ് സിനിമ കാണാനായിട്ട്. நல்ல எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். இருந்தாலும் அதோட தாண்டி செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த படம் பார்க்க உள்ள போறோம். பாக்குறதுல ஓகே, சந்தோஷமா கொண்டாடிட்டு பாத்துருவோம். ஆனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அதை அப்செட் பண்ணிக்க போறோம்னு தெரியல. அண்ணோட கடைசி படம், இனிமே படம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அதை எப்படி நாங்க அப்செட் பண்ணிக்க போறோம்னு தெரியல. இவ்வளவு நாள் தெரியும் இனிமே படம் நடிக்க மாட்டாரு. இருந்தாலும் அந்த தியேட்டரை விட்டு வெளியே வரப்போ உண்மையில எங்க எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கு. எங்களுக்காண்டி அண்ணன் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஜெயிக்கிறப்போ, 5 வயசுக்கு ஒரு வாட்டி மறுபடியும் ஜெயிப்பார்ல, அப்போ எங்களுக்கு ஒரு போனஸா ஒரு படம் மட்டும் நடிக்கலாம். ஏன்னா நாங்க அதாவது நான் பார்த்து வளர்ந்தது வரைக்கும், நான் பிறந்தது 2006ல இருந்து 2009ல இருந்து, எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச நாள்ல இருந்து வேட்டைக்காரன் படத்துல இன்னே வரைக்கும் என் அண்ணனை தான் பார்த்து வளர்ந்தேன், என் அண்ணனை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். என்னோட ரோல் மாடல் அவரு தான். நான் என்னோட லைஃப்ல ஒவ்வொரு சக்சஸுக்கு பின்னாடி அவரோட ஒவ்வொரு மோட்டிவேஷன் இருக்கு. எனக்காண்டி எல்லாரும் கேட்டாங்க, தளபதி நீ இந்த மாதிரி தியேட்டருக்கு வந்து நிக்கிற, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ற, உனக்கு தளபதி என்ன பண்ண? அவரு தான் எல்லாமே என் லைஃப்ல. என் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனும் கொடுத்தது எல்லாமே அவரு தான். அவரோட ஒவ்வொரு இதை பார்த்துதான் நான் வளர்ந்தது எல்லாமே. கண்டிப்பா அவரு இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே படம் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு அடுத்து இருக்கிற ஜெனரேஷன், இப்போ நானும் இப்ப சின்ன பொண்ணு தான், எனக்கு முந்தின ஜெனரேஷன் அவரை பார்த்து வளர்ந்தாங்க, எனக்கு அடுத்த ஜெனரேஷனும் அவரை பார்த்து வளரணும், அவர் ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு படமாவது நடிச்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ ரொம்ப மிஸ் பண்றோம்னா கண்டிப்பா இப்போ நீங்க ஒரு சிஎம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கடமை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் எங்களுக்காக ஃபேன்ஸுக்காக ஒரே ஒரு படம் 5 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி அது பண்ணு. ஆக்சுவலி கடைசி மூவி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் சந்தோஷமான விஷயம் இருக்கு. ஒரு விஷயத்துக்கு நெகட்டிவ் விஷயம் மட்டும் இல்லை, பாசிட்டிவான விஷயம் இருக்கு. ஆக்சுவலி இப்போ அரசியல் வந்திருக்காரு, கரெக்டா அவங்க குறி வச்ச இது வந்து கரெக்டா வின் பண்ணிட்டாரு. அதனால ரொம்ப சந்தோஷம். இப்போ தமிழ் மக்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா படம் ஸ்டாப் பண்றதுனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸ்ல ஒன்ஸ் ஒரு மூவி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம்.